என்னோட பேர் வந்து கவிதா. திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி மகளிர் பாசறை. என்னையே பின்னணி என்ன இவ்வளவு காலம் இல்லாத முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு பணம் வருது, அண்ணன் சீமான் அவர்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பணம் வருதுன்னா அப்படி ஒரு இயக்கமே இல்லைன்னு நீங்க தானே முழக்கத்தை நீங்க தான் சொல்றீங்க, அறிவிப்பு செய்றீங்க. விடுதலை எல்டிடி அமைப்பே இல்லைன்றீங்க. இல்லாத ஒரு அமைப்புல இருந்து எங்க இருந்து பணம் வருது அப்படின்னு அண்ணன் பல இடங்கள்ல கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா கருத்தை மாத்திட்டாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, மாவீரர் நாள் மாதிரி நிகழ்வு, எழுச்சி நாள் போன்ற நிகழ்வு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி நடத்துகிறோம், நம்ம உறுப்பினர்கள் சிறுக சிறுக என் குழந்தை முதற்கண்டு உண்டியல் காசு கொடுத்து இப்படி தான் நம்ம அந்த நிகழ்வை ஒருங்கமைக்கிறோம். அப்படி ஒருங்கமைச்சுட்டா என்ன சொல்றதுன்னா, உடனே இவங்களுக்கு எங்கே இருந்து பணம் வருது அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விடுதலை புலிகள் அமைப்புக்கு இவங்க தான் பணம் கொடுக்குறாங்க, ஒரு அமைப்பு கட்சியே நடத்த முடியல அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுத்துட்டு இருக்கோன்ற கதை தான் இங்கே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு இயக்கத்தை நடத்துற அளவுக்கு பணத்தை நீங்க வெளிநாடு கொடுக்குறீங்கன்னா உங்களை மீறி எப்படி கொடுத்துட முடியும் சொல்லுங்க? உங்களை மீறி எப்படி கொடுத்துட முடியும்? அப்ப நீங்க ரைடுக்கு வரும்போதே நீங்க ஆதாரத்தோட வரணும். இந்த இதுல இருந்து நீங்க இன்னாருக்கு அனுப்பியிருக்கீங்க, இது ஏன் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து நீட்டிட்டு நீங்க வந்து சம்மன் அனுப்பி அவங்கள விசாரிக்கணும். அதுல உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் இல்லை என்றால் அப்புறம் தான் நீங்க வீட்டுக்கு ரைடே போகணும். ஆளே இல்லாத வீட்டுல ஒரு பெண் இருக்காங்க, அவங்க கணவர் இல்லாத நேரத்துல குழந்தைங்க வச்சிருக்காங்க, திடீர்னு போய் 6 மணிக்கு கதவை தட்டி என்னைய ரைடுனா இது வந்து இந்த நாட்டுல கிட்டத்தட்ட இதுவும் ஒரு வகையான மனித உரிமை மீறல் தான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சட்டத்துல இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆமா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்க சுத்தி தேடினா அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதமே அறிவாயுதம் தானே. அறிவாயுதம் இருக்கிறவங்ககிட்ட புத்தகம் இல்லாம வேற என்னங்க இருக்கும்? உண்மையிலே நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா தேர்தல் நேரங்கள்ல பேசுற நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளை கத்தி எடுத்துட்டுலாம் துரத்துனாங்க. திமுகல இருந்து ஒருத்தர் கத்தியை எடுத்து துரத்துன கதையெல்லாம் வந்துச்சு. அவங்க மேல என்ன நடவடிக்கை பெருசா எடுத்துட்டாங்க? அங்கெல்லாம் என்னைய சோதனை போலாமே. என்னக்கா, ஒரே காரணம் தான், வளர்ச்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய அபரிதமான வளர்ச்சி பல பேருக்கு உறுத்தல அடி வயிற்றுல வந்து புளியை கரைக்குதுன்னு அர்த்தம். அதை வெளியில சொல்ல முடியாம அப்ப எது இவங்களை வளர்க்குது அப்படின்னா, அப்ப புதிதாக வந்து இளைஞர் சக்தி நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்றாங்க. அப்ப இளைஞர்களை அச்சுறுத்தினா, ஓ இந்த கட்சிக்கு போனா நமக்கு இந்த இது போன்ற அச்சுறுத்தல்கள் வரும் அப்படின்ற பயத்தை மக்கள் மனதில் விதைச்சிடலாம் அப்படின்னு தமிழர்களை அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அப்படிலாம் இல்லை, எந்த அச்சுறுத்தலுக்கும் நாம் தமிழர் கட்சியில் மட்டும் பொதுவாகவே தமிழர்கள் பயப்பட மாட்டாங்க, அதுதான் உண்மை. அதனால அப்ப எங்களை வந்து அடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நீங்க எப்பெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்போதான் நாங்க வீரியம் கொண்டு எழுவோங்கிறது மேல இருக்கிற அந்த முக்கியமான நாட்டாமைகளுக்கு தெரியல. நாஞ்சில் சம்பத்துக்கு பொதுவா அடுத்தவங்களை விமர்சிக்கிற தகுதியே அவருக்கு கிடையாது. இங்க திமுக இருந்து அதிமுக விமர்சிக்கிறது அதாவது விமர்சனம்னா தனி மனித விமர்சனம், படு கேவலமா விமர்சிப்பாரு. கருணாநிதியை அவர் அளவுக்கு விமர்சிச்சவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு அங்க போய் திராவிட பேச்சாளர்னு அங்க நிப்பார். அப்ப அவருக்கு என்னங்க நிலைப்பாடு இருக்குன்னு அவர் ஒரு ஆளா கருதவும் செய்யாதீங்க. அவர் பேச்ச நாங்கெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. அதாவது நடிகர்கள் சில பேர் வந்து கட்சி தொடங்கி அடுத்த கட்டம் போயிருக்காங்க. ஒரு சிலர் வரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகராமலே இருந்திருக்காங்க. போகாம இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயா வரேன்னு சொன்னாங்க, கடைசி வரைக்குமே பண்ணல. கமலஹாசன் அவர்கள் வந்து யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ இங்கே அங்கேயே சரணடைஞ்சிட்டாரு. இது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க. தமிழகம்ன்ற அந்த வார்த்தை வழக்கமாக கட்சி தொடங்க திராவிடம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் தமிழகம்ன்ற பேரை சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை படித்து பார்க்கும்போதும் அவங்களோட உழைப்பாடு வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகளையும் நம்ம முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் ஒத்துதான் இருக்கு. இன்னும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சி வளர்ந்தா நமக்கு வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். அது இனிமே அவங்களுடைய செயல்பாடுகள், கொள்கை, கோட்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் அது என்ன மாதிரி போக்குங்கிறத பத்தி நம்ம பேசுறது. ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம வரவேற்போம். அதை வந்து என்னன்னா, ஒருவேளை நம்மளுடைய சித்தாந்தத்தை அவங்க நிறைய உள்வாங்கியிருக்கலாம். நம்மளுடைய சித்தாந்தம் மட்டும் இல்லை, இது நம் முன்னோர்களுடைய சித்தாந்தம். தமிழருடைய அறம் என்பதை அனைத்து உயிர்களுக்குமானது. அதனாலதான் அதை நம்ம வந்து தலைமையேற்று நிற்கிறோம். அனைத்து உயிர்கள் அரசியல்னா நீங்க வந்து நமக்கு தண்ணி எடுத்துட்டு மற்ற உயிர்கள் போயிடுச்சுன்னா, மற்ற உயிர்கள் இல்லைன்னா இந்த பூமி வாழாது. எக்கோ சிஸ்டமே நீங்க பாத்தீங்கன்னா உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி இருக்கிற வரையும் தான் இந்த பூமியா இருக்கும்.
அப்ப அதை அடிப்படையா வச்சுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த கருத்தை ஏற்று ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள வந்து என்னன்னா நம்ம சித்தாந்தத்தை ஒட்டி இருக்கிறதோட அவங்க அந்த செயல்பாட்டுல உறுதிப்பாடோட இருந்தா நம்மளுடைய ஆதரவு என்னைக்குமே இருக்கக்கூடியது. நாம் தமிழர் கட்சியை வந்து பாதிக்குமானா அதுக்கு இடமே கிடையாது. என்ன காரணம்னா நாம ஒரு கொள்கை கோட்பாடு சித்தாந்த ரீதியான ஒரு கட்டமைப்பை அண்ணன் வந்து உருவாக்கியிருக்காங்க. நாம வந்து அந்த சித்தாந்தத்தை ஏற்று அதை வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி வந்த பிள்ளைகள் தான் இங்கே இருக்கிறோம். அப்போ அதுக்கு உறுதிப்பாடோட நம்ம களத்தில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அவங்க கிட்ட வந்து புதுசாக ஒரு விஷயம் அவங்கள வந்து மடைமாற்றம் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதே நேரம் அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டம் அவங்களுக்கு இருக்கத்தான் போதும். அது இங்கேயோ அதையும் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத அரசியல் சார்ந்த சித்தாந்தங்களுக்கு தான் அது பயத்தை ஏற்படுத்துமே தவிர நமக்கு அது ஏற்படுத்தாது.